மன்னருக்கு எத்தனை பெரிய உதவியை செய்திருக்கிறீர்கள். மேலும் உங்கள் ஞாபக சக்தியை நினைத்தும் வியப்பாக இருக்கிறது. உங்களுக்குள் இத்தனை பெரிய திறமை இருக்கிறதா? அந்த திறமை இப்பொழுது பிரச்சனையாக மாறி உள்ளது. பிரச்சனையை தீர்த்ததாக நீ நினைக்கிறாய், ஆனால் இப்பொழுதுதான் பிரச்சனையை ஆரம்பித்திருப்பதாக நான் கருதுகிறேன். தந்தையே, நீங்கள் கூறுவது அடியனுக்கு விளங்கவில்லை. குரேசா, சிற்றரசர்களை விரோதித்துக் கொள்வது நமக்கு சரியல்ல. பல சங்கடங்களை தோற்றுவிக்கும். நாம் பல பண்ணைகளை வைத்திருந்தாலும் பல சிற்றரசர்களை சார்ந்துதான் நாம் இருக்க வேண்டியுள்ளது. அதுவும் நீ குறிப்பிட்ட 3 சிற்றரசர்களின் தயவு நமக்கு மிக அவசியம். உனக்கே தெரியும், நமது தர்ம காரியங்களிலும் கோயில் கைங்கரியங்களிலும் அவர்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவை. முன்னொரு சமயம் நாங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் இதையெல்லாம் தனிப்பட்ட முறையில் செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுந்த பொழுது ஒரு சில குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் நாம் அனுமதி பெற்றுக் கொண்டோம். மேலும் வியாபார ரீதியிலும் அவர்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவை. அதனால் அபராஜிதர், ஆதித்தர், வல்லபர் மூவரையும் பகைத்துக் கொள்வது சரியல்ல. தந்தையே, நீங்கள் கூறுவதை அடியேன் மறுக்கவில்லை. அதேபோல் தனிப்பட்ட முறையில் அடியேனுக்கும் அந்த சிற்றரசர்களுக்கும் எந்த விரோதமும் கிடையாது. ஆனால் நாட்டை ஆளும் மன்னன் இறைவனின் பிரதிநிதி. அதைதான் சாஸ்திரம் சொல்கிறது. அந்த இறைவனின் பிரதிநிதியாக இருந்து மன்னன் மக்களுக்கு பல சத் விஷயங்களையும் பல சௌகரியங்களையும் செய்து கொடுக்கிறார். அவர்களுடைய பௌதிக விஷயங்களையும் பூர்த்தி செய்து ஆன்மீகத்திலும் அவர்களை ஈடுபட செய்கிறார். இப்பொழுதோ மன்னர் திராவிட தமிழ் வேதத்தின் மீது அக்கறை கொண்டு செயல்படும் பொழுது அவருக்கு ஒருவர் தீங்கிழைக்கிறார் என்றால் அதை பார்த்து கொண்டு அடியேன் எப்படி தந்தையை பொறுத்துக் கொள்ள முடியும்? ஒரு தவறு நடக்கிறது என்று தெரிந்தும் அடியேன் பேசாமல் இருந்தால் அடியேனும் அந்த தவறுக்கு துணை புரிவது போல் ஆகிவிடாதா? தந்தையே, இந்த விஷயத்தில் நான் குறுக்கிடுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். எனக்கென்னவோ இவர் செய்ததுதான் சரி என்று தோன்றுகிறது. அநியாயம் நடக்கிறது என்றால் அதை சுட்டிக்காட்ட வேண்டும், தட்டி கேட்க வேண்டும். அந்த விதத்தில் என் அகத்தக்காரரை நான் பாராட்டுகிறேன். அம்மா ஆண்டாள், ஒரு பக்கம் கூரேசனை நினைத்து நான் சந்தோஷமாக இருந்தாலும் மற்றொரு பக்கம் கவலையாக இருக்கிறது. இந்த சிற்றரசர்களை பற்றி உனக்கு தெரியாது. தங்கள் லாபத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துணிந்தவர்கள் அவர்கள். தந்தையே, மன்னர் நமக்கு சாதகமாக இருக்கிறார். மேலும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை பெருமாள் தீர்த்து வைப்பார் என்ற திடமான நம்பிக்கை அடியனுக்கு உள்ளது. ஆகையால் நீங்கள் தேவையற்ற கவலை கொள்ள வேண்டாம். சரி, இனியும் காலதாமதம் செய்யாமல் நீங்கள் அமுதுண்ண வாருங்கள். என்ன குருநாதா, எனக்கு கோயிலில் இப்படி பிரதட்சணம் செய்வது பிடிக்கவே இல்லை. அப்பிரதட்சணமாக சுற்ற வேண்டும் போல் இருக்கிறதா? மிச்சம் மீதி இருக்கும் மரியாதையும் போய்விட வேண்டும் என்கிறாயா? அபச்சாரம் குருநாதா, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. பிறகு இதே கோயிலில் சகல மரியாதைகளோடு நாம் வலம் வந்திருக்கிறோம். என்னடா சொல்கிறாய்? தாங்கள் வலம் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்ல வந்தேன். அப்படி திருத்தி சொல். ஆனால் பாருங்கள், ஒரு மாலை இல்லை, மரியாதை இல்லை, எதிர்கொண்டு அழைக்க ஒரு ஆள் இல்லை, பூரண கும்பம் கூட இல்லை. போதும், நிறுத்தடா. பூரணமாம் கும்பமாம். முதலில் கும்பத்தை கொடுப்பது, சற்று அசந்தால் அங்கேயே கும்பத்தை என் தலையில் கவிழ்ப்பது. அப்படித்தான் அன்று கையில் கொடுத்த கும்ப கூஜாவை சடக்கென்று மந்திர ஜலத்தோடு கீழே கொட்டிவிட்டாய். உதவாக்கரை, அது கட்டாமல் இருந்திருந்தால் நான் விட்டிருக்க மாட்டேன். பயத்தில் நடந்து விட்டது குருநாதா. அப்படி மட்டும் ஆகாமல் இருந்திருந்தால் அந்த பிரம்ம ராட்சசை ஒரே அமுக்காக அமுக்கி அந்த கூஜாவில் அடக்கி இருப்பேன். அடக்கி. ஆமாம், அந்த பிசாசுதான் உமது வாயை அடக்கி விட்டதே. அப்புறம் நீர் எங்கே அதை அடக்குவது? அடேய், என்ன முணுமுணுக்கிறாய்? ஒன்றுமில்லை குருநாதா, காலில் கல் குத்தி விட்டது, அதனால் தான். என்னவோ குருநாதா, தங்களுக்குத்தான் தகுந்த மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். முதலில் அந்த கோயில் அதிகாரியை மாற்ற வேண்டும். அப்போதுதான் எல்லாம் சரியாகும். முதலில் உன் வாயில் உள்ள வார்த்தை பிசாசை அடக்கு. எதையாவது பேசி எனக்கு உபத்திரவத்தை வரவழைத்து விடாதே. மதிப்பு மரியாதை என்று உசுப்பேற்றி விடுவதே உனக்கு வேலையாக போய்விட்டது. இப்போது இருக்கும் மரியாதையை தக்க வைத்துக் கொள்ள நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன்.
நீ வேறு நடுவில் புகுந்து அதையெல்லாம் கெடுத்து விடாதே. வேதாந்த சாகரம் என்ற வெகுமதியே இந்த யாதவ பிரகாசனுக்கு போதும். இனி எந்திரமும் வேண்டாம், உன் தந்திரமும் வேண்டாம். சகல வேத மகா பண்டிதன் என்ற பட்டம் ஒன்றிற்கே அனைத்து கலாசாலையும் என் காலில் விழுந்து கிடக்கும். சுவாமி நமஸ்காரம். சகல சாஸ்திர விலாச ஸ்ரீ ஸ்ரீ யாதவ பிரகாச சுவாமிகளுக்கு அடியேனின் நமஸ்காரங்கள். நீர் சதுர்வேதி மங்கலம் மாத்ருபூத பண்டிதர் தானே? ஆஹா, என்னே ஞாபக சக்தி, என்னே ஞாபக சக்தி. அதுதான் என் ஞானம் என்பது. சுலபத்தில் யாரையும் நான் மறக்க மாட்டேன். மறக்கும்படியாகவா ஒவ்வொரு சம்பவமும் நடக்கிறது? அடேய், என்ன மீண்டும் முணுமுணுப்பு? உங்களுக்கு சகசர காதுகள் சுவாமி. ஆ, ஒரு முறை ஒருவரை பார்த்து விட்டால் பிறகு ஜென்மத்திற்கும் மறக்க மாட்டீர்கள் என்று சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். அதுதானே பார்த்தேன். என்ன பண்டிதரே, நலம்தானே? பாடசாலை பணிகள் நன்றாக போய்க் கொண்டிருக்கிறதா? வித்தியார்த்திகள் நிறைய பேர் வருகின்றார்கள் அல்லவா? வித்தியார்த்திகளுக்கு பஞ்சமில்லை சுவாமி. நிறைய மாணாக்கர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஞானத்தில் பஞ்சம் ஏற்பட்டு விடக்கூடாதே. ஆமாம் ஆமாம், ஞானம் மிக மிக முக்கியம். அது மேலான நிலையை அடைந்து பிரகாசித்து பரிபூர்ண நிலையான சச்சிதானந்த ஜோதியில் கலக்க வேண்டும். அதுதானே எமது இறுதி இலக்கு. அதற்குண்டான வழிகளை சரிவர போதிக்கின்றீர்கள் அல்லவா? ஆஹா, அதில்லாமலா? இருப்பினும் அடியேனின் பாடசாலை வித்தியார்த்திகள் மற்ற பல பாடசாலை வித்தியார்த்திகளுடன் பழகுவதும் விவாதிப்பதும் அதன் மூலம் ஞான விசாரம் செய்வதும் அவசியமாயிற்றே சுவாமி. அவசியம்தான், அவசியம்தான். அதற்காகத்தான் வேத வேதாந்த சதஸ் நடக்கிறதே. இப்போது கூட நம் காஞ்சி அம்பதியில் நடந்ததே. அதை மறக்க முடியுமா சுவாமி? எப்பேற்பட்ட சதஸ் அது! எத்தனை வாத பிரதிவாதங்கள்! அதை போல ஒரு சதஸ் எங்கள் ஊர் சதுர்வேதி மங்கலத்திலும் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதில் அவசியம் தங்களின் பாடசாலையும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். தாங்கள் தங்கள் வித்தியார்த்திகளுடன் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு தூரம் வலியுறுத்துகிறீர்கள், கலந்து கொள்ளாமல் இருப்பேனா? என்ன கைலாசம், சரிதானே? சுவாமி மரியாதை தெரிந்தவர், அதுவும் தங்கள் மகத்துவத்தை உணர்ந்தவராக இருக்கிறார். ஒப்புக்கொள்ளலாம். சரிதான் சரிதான். தங்களின் மகத்துவத்தை உணர்ந்தது போல் நடந்து முடிந்த சதசுக்கு பிறகு அந்த ராமானுஜர் இருக்கிறாரே, அவரது மேதா விலாசத்தையும் உணர்ந்து கொண்டேன். என்னே ஒரு வித்வத், என்னே ஒரு பாண்டித்தியம்! அதுதானே, என்னடா இன்னும் வர காணோமே என்று பார்த்தேன். என்ன சொல்கிறார் இவர்? நான் அல்லவா சொன்னேன், என்னை பார்த்து கேளும். ராமானுஜனை பற்றி அடுத்தடுத்து ஏதாவது பின்னிக் கொண்டே போகாதேயும். யாரால் அவன்? இவர் இல்லாமலா வித்து? அனைத்திற்கும் வித்து இங்கே இருக்கிறது. புரிந்ததா? நான் ஒன்றும் தவறாக சொல்லவில்லையே. இந்த வித்தின் மூலம் ஒரு அழகான விருட்சமே வெளிவந்திருக்கிறது என்று சொல்லலாம். அதன் மூலம் கிடைத்த பலனை முன்பு சதசில் கலந்து கொண்ட அனைவரும் அடைந்தோம் என்றுதான் சொல்ல வந்தேன். சரி, சொல்ல வந்த விஷயம் இதுதானா அல்லது இன்னும் இருக்கிறதா? இருக்கிறது சுவாமி. என்ன சொல்லுங்கள். நடக்க போகும் எங்களூர் சதசிற்கு வர சம்மதம் தெரிவித்து விட்டீர்கள். மிக்க சந்தோஷம். அதோடு தங்களுடன் அந்த ராமானுஜரும் அவசியம் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அது முடியாது. இவர் சம்பந்தம் இல்லாமல் ஏன் மூக்கை நுழைக்கிறார் சுவாமி? நீங்கள் சொல்லுங்கள் சுவாமி. ராமானுஜரை அவசியம் அழைத்து வருவீர்கள் அல்லவா? சரி, நானே உம்மிடம் சொல்கிறேன். ராமானுஜனை அழைத்து வருவதற்கில்லை. நானும் மற்றும் சில மாணவர்கள் மட்டும்தான் வருவோம். என்ன சுவாமி இப்படி சொல்லிவிட்டீர்கள்? நாங்கள் அனைவரும் ராமானுஜர் வரப்போவதை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். நானும் அங்குள்ள மற்ற பண்டிதர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். என்னவென்று? நடக்கப் போகும் சதசில் திருப்புட்குழி ஸ்ரீ ஸ்ரீ யாதவ பிரகாச சுவாமிகளின் ஆசி பெற்ற வித்யா ரத்னம் ராமானுஜர் கலந்து கொள்ள இருக்கிறார் என்று.
வாக்கு கொடுத்திருக்கிறேன். யாரை கேட்டு இப்படி ஒரு வாக்கு கொடுத்தீர்? ஒரு நம்பிக்கைதான். நீங்கள் நிச்சயம் ராமானுஜரை அழைத்து வருவீர்கள் என்று. இல்லை, அவன் வரப்போவதில்லை. அவன் வரவில்லை என்றால் சதஸ் நடக்காதோ? அவர் வரவில்லை என்றால் சதசே பூரணமாகாதே. எங்கள் பாடசாலை வித்தியார்த்திகளுக்கு சக வித்தியார்த்தி, அதுவும் மேலான வித்தியார்த்தியை கொண்டுதானே உத்வேகம் கொடுக்க முடியும். அவர்களின் அறிவை தூண்டிவிட ராமானுஜர் போன்ற ஒரு வித்தகர் அவசியம் வரத்தானே வேண்டும். இங்கே பாரும் மாத்ருபூதம், இந்த யாதவ பிரகாசன் வந்தாலே உங்கள் மாணவர்களின் அறிவை பலமாக தூண்ட முடியும். ராமானுஜன் வர முடியாது. நான் தான் பிரதானமானவன். இதுதான் என் முடிவு. இப்போது சொல்லும், உமது முடிவென்ன? என்ன யோஜனை? ஒன்றுமில்லை. ராமானுஜர் வருவதில்லை என்றால் தங்கள் பாடசாலையை சதசிற்கு அழைப்பதற்கில்லை என்றுதான் தோன்றுகிறது. என்ன சொன்னீர்? புரியவில்லையா சுவாமி? வந்தால் ராமானுஜரோடு சதசிற்கு வர வேண்டும். இதுதான் என் முடிவு. வித்தியார்த்திகளை பொறுத்தவரை ராமானுஜரே பிரதானமானவர். தாங்களும் ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை எடுங்கள். நான் வருகிறேன் சுவாமி. குருநாதா, இந்த பண்டிதன்... பேசாதே, ஒன்றும் பேசாதே. நான் ஒருவன் கிடைத்து விட்டேன் உமக்கு. நீர் சொன்ன போதெல்லாம் வாயை மூடிக்கொண்டு அடேய்! இத வந்து விட்டேன் குருநாதா. என்ன முணுமுணுப்பு? சுவாமி, என்ன ஆண்டாள்? என்ன ஓலைச்சுவடியில் அப்படியே லயித்து விட்டீர்கள்? மன்னரை பார்க்க செல்ல வேண்டாமா? உன்னிடம் சொல்ல மறந்துவிட்டேன். இன்று மன்னருக்கு வேறு பணி இருப்பதால் அடியேனை வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அப்படியென்றால் இன்று மதியம் அகத்தில்தான் இருப்பீர்களா? நல்லது. என்று உங்களுக்கு பிடித்த தளிகை செய்கிறேன். இந்த பெண்களே இப்படித்தான். தளிகையை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு தோன்றாதோ? அவரவருக்கு அவரவர் பொறுப்பு. இங்கு நான் தளிகை செய்தால்தான் உங்களால் உங்கள் பணியில் கவனம் செலுத்த முடியும். உன் கூற்றிலும் நியாயம் உள்ளது. ஆனால் சில சமயம் நாம் நியாயமாக நடப்பது கூட நமக்கே பிரச்சனையாக மாறக்கூடும். என்ன சொல்கிறீர்கள் தந்தையே? நீ மன்னரிடம் அந்த சிற்றரசர்களின் சதியை பற்றி சொன்னதால் இப்பொழுது அந்த மூவரும் தங்கள் குணத்தை நம்மிடமே காண்பிக்க ஆரம்பித்து விட்டனர். என்ன செய்தார்கள்? உனக்கே தெரியும். நமது பண்ணையில் விளையும் தானியங்களை அந்த 3 சிற்றரசர்களின் ஊர்களில் இருப்பவர்களுக்கு விற்கிறோம். சிலருக்கு நாம் விநியோகம் செய்கிறோம். அதேபோல் நாம் காய்கனிகளை அங்கிருந்து பெறுகிறோம். ஆனால் இப்பொழுது அதற்கு தடை உத்தரவு பிறப்பித்து சட்டம் கொண்டு வந்துள்ளனர். சரி தந்தையே, இந்த பிரச்சனையை தீர்ப்பது எப்படி? மிக சுலபம். உங்கள் அனைவருக்கும் என் வந்தனம். தெரிவிக்காமல் வந்ததற்கு மன்னிக்கவும். நீங்கள் வந்ததன் நோக்கம்? உங்கள் நலன் கருதி வந்தேன். மன்னர் முன் பேச முடியாத சில விஷயங்களை, உங்களுக்கு நலன் பயக்கும் விஷயங்களை சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன். சொல்லுங்கள். இப்பொழுது நீங்கள் எதிர்கொண்டுள்ளது ஒரு சிறு விஷயம்தான். அதுவே உங்களை உலுக்கிவிட்டது பாருங்கள். உங்களுக்கு தெரியாததல்ல, இருந்தாலும் சொல்கிறேன். பொதுவாகவே மன்னர்களிடம் மிகவும் நெருங்கி பழகுவது ஆபத்தானது. ஏனென்றால் அவர்களை சுற்றி பல பல பிரச்சனைகள் இருக்கும், பல சூழ்ச்சிகள் நடக்கும். அதில் நாம் தலையிடாமல் இருப்பதுதான் நமக்கு நல்லது. ஒருவேளை அறியாமையின் காரணமாக பூரேசன் மன்னருக்கு நன்மை செய்வதாக நினைத்துக்கொண்டு சிற்றரசர்கள் பற்றி கூறிவிட்டார். அவர் பணியில் மட்டுமே அவர் கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். மன்னருக்கு பாசுரம் சொல்லிக் கொடுக்க வந்தவர் அத்துடன் தன்னையும் நிறுத்திக் கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது பாருங்கள், தேவையில்லாத சங்கடம்.
பாதிக்கப்பட்ட சிற்றரசர்கள் உங்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். உங்கள் நிலையை நான் நன்றாக அறிவேன். ஏனென்றால் உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். மிகவும் உயர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் நீங்கள். பண்பு நிறைந்தவர்கள். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடவே மாட்டீர்கள். ஆனால் அந்த சிற்றரசர்களோ எதற்கும் துணிந்தவர்கள். போர் புரிவது, மக்களை வெட்டிச் சாய்ப்பது, இதெல்லாமே அவர்களுக்கு கைவந்த கலை. உங்கள் மீது அக்கறை இருப்பதால் தான் நேரில் வந்து சொல்லிச் செல்ல வந்தேன். அவர்களுடன் பகை வேண்டாம். சரியாக சொன்னீர்கள். அடியேனும் அதைத்தான் கூரேசனிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஏதோ அறியாமையில் செய்து விட்டான். இப்பொழுது என்ன செய்வது? பெரிதாக ஒன்றுமில்லை. சற்று முன் சொன்னதேதான். மிக எளிதாக இந்த பிரச்சனையை தீர்த்து விடலாம். கூரேசன் அவர்கள் ஒரே ஒரு ஓலைச்சுவடி மட்டும் கொடுக்கட்டும். நேரிடையாக வரும் சிரமம் கூட வேண்டாம். என்ன ஓலைச்சுவடி? அதாவது ஏதோ தவறான சிந்தனையில் தவறாக தெரிவித்ததாகவும் அந்த சிற்றரசர்கள் கூறிய ஊர்கள்தான் சரி என்று எழுதி கொடுத்து விட்டால் போதும். உங்கள் பிரச்சனை எல்லாம் உடனே தீர்ந்துவிடும். எங்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும். ஆனால் நாட்டு மக்களுக்கும் மன்னருக்கும் பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் ஓலைச்சுவடி கொடுக்கவில்லை என்றால் அதே பிரச்சனை உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஸ்ரீ வைஷ்ணவ பீடத்தை அலங்கரிக்க வரவைத்தான் அவளோடு அடியேன் எதிர்பார்த்து காத்து கிடக்கிறேன். வாரும், சீக்கிரம் வாரும். இப்போது நீங்கள் என்னதான் சொல்கிறீர்கள்? இந்த விஷயத்தில் நீ இவ்வளவு அவசரப்படக்கூடாது என்கிறேன். மொத்தத்தில் அவரது சூழ்நிலையை தெரிந்து கொள்ளாமல் அங்கு போவது சரியில்லை என்கிறேன். அப்படி சொல்லுங்கள் மாமா.